ஹலோ! ரமா புப்போடு. அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பக்தர் ராபர்ட் ஆடம்ஸ் பார்ப்போம். பகவான் அவர் கனவில் மீண்டும் தோன்றி, உன் நாட்டுக்கு திரும்பி சென்று சுயத்தின் போதனையை பரப்பு என்று கூறினார். சுய விசாரணை, சுய உணர்தல் எப்படி அடைவது மற்றும் அமெரிக்காவில் தேடுபவர்களுக்கு நான் என்ற நிலையில் இருப்பது எப்படி என்று பகவான் மீண்டும் குறிப்பாக கூறினார். ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டாம், குருவாக இருக்க வேண்டாம், விளம்பரம் தேவை இல்லை. 15 பேருக்கு மேல் உங்களை சுற்றி கூடினால் அந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் போதனையை தொடருங்கள். ராபர்ட் ஆடம்ஸ் பயணம் செய்தார். ஆனால் அவரை பற்றி எந்த கட்டுரையும் இல்லை, விளம்பரமும் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேரை தவிர வேறு யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. ஹாலிவுட் சென்றதும் அவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டார். மேலும் மேரி என்ற அழகான பெண்மணி அவரை பார்த்து கொண்டார். அவருடன் இன்னும் சில நண்பர்களும் அவரை பார்த்து கொண்டார்கள். அவருடைய போதனைகளை, பகவானின் சுயத்தை பற்றி எல்லோருக்கும் பரப்பினார்கள். அவர் நிறைய சத்சங்கங்கள் மற்றும் சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தினார். அவர் அங்கு இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக நிறைய பேருக்கு உணர்ந்தார்கள். அவர் 20 நிமிடங்கள் அமைதியாக மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி இருப்பவர்களும் அமைதியாக இருப்பார்கள். எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் ஒரே அமைதியாக அங்கே இருப்பார்கள். சில நிமிடங்கள் பேசுவார். அவரை சந்திக்க அனுமதி கேட்டு ராபர்ட் ஆடம்ஸுக்கு நான் கடிதம் எழுதிய போது, நீங்கள் என்னை லாஸ் ஏஞ்சல்ஸில் சந்திக்கலாம் என்று பதிலளித்தார். அந்த நேரத்தில் அற்புதங்கள் என்ற பாடங்களை நடத்தும் டாக்டர் தாரா சிங் ரமண ஆசிரமத்தில் இருந்தார். அவர் அனுராதாவையும் என்னையும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அவர்களின் தலைமையகத்தில் தங்கும்படி அழைத்தார். ராபர்ட் ஆடம்ஸை சந்திக்க நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அவர் கூறினார். அவர் ராபர்ட்டுடனான சந்திப்பை ஒரு உணவகத்தில் ஏற்பாடு செய்திருந்தார். மாஸ்டருக்கு எந்த நிறுவனமும் இல்லை, சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாததால் நாங்கள் அங்கு சந்தித்தோம். அவர் எங்களை மதிய உணவு கூடத்திற்கு அழைத்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இது எனக்கு பகவானை நினைவூட்டியது. அவர் ஞானத்தை மட்டும் எங்களுக்கு வழங்கவில்லை, ஆனால் ஆசிரமத்திற்கு வரும் செல்லும் எவரையும் அனைவரையும் உணவு உட்கொள்ளும்படி வலியுறுத்துவார். நாங்கள் மேசையை நெருங்கியதும் ராபர்ட்டின் பின்புறத்தை மட்டுமே எங்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய ஆன்மீக ஒளி, அமைதி, நட்பு மற்றும் அதிர்வலைகள் தொலைவில் இருந்தும் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தன, உணர்ந்தோம். ராபர்ட்டுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். பகவானை பற்றி சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் அவருடைய உதடுகளில் இருந்தே அதை கேட்க விரும்பினேன். தன் தொட்டிலின் அடிவாரத்தில் பகவானை எப்படி கண்டார் என்று முன்பு எனக்கு எழுதிய கடிதம் அனைத்தும் சம்பவங்களையும் மற்ற சம்பவங்களையும் விவரித்து அவர் கூறினார். பிறகு
அவர் கூறினார். மாலையில் மேரியின் வீட்டில் சத்சங்கம் நடத்துகிறோம். தயவு செய்து அங்கு வாருங்கள். நான் அங்கு சென்று அடைந்தபோது 70 பேர் ஏற்கனவே அங்கு கூடியிருந்தார்கள். அவ்வளவு ஆழ்ந்த மற்றும் அமைதியான சாந்தம் நிலவியது. ராபர்ட் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவருக்கு தனியாக ஒரு சிறப்பு இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு பின்னால் பகவானின் படம் இருந்தது. எனக்கும் ஒரு சிறப்பு நாற்காலி வழங்கப்பட்டது. ராபர்ட் அமர்ந்த பின் 20 நிமிடம் அனைவரையும் பார்த்துவிட்டு அந்த 20 நிமிடத்தில் அனைவரின் மனதையும் அமைதிப்படுத்தி முழு சமாதி நிலையில் அனைவரையும் வைத்தார். பின்னர் மைக்கை எடுத்து பேசினார். அவர் அறிவித்தார், எனது மாஸ்டர் ரமண மகரிஷியின் மருமகன் கணேசன் மற்றும் அவரது செயலாளர் அனுராதா ஆகியோரை நான் வரவேற்கிறேன். கணேசனை இங்கு கொஞ்ச நேரம் பேச அழைக்கிறேன் என்று கூறினார். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரமா புப்போட்டு.